எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 21 பேரை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாடு மீனவர்கள் 21 பேரை இலங்கை கடற்படை தற்போது கைது செய்திருக்கிறது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 21 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீனவர்களின் 2 விசைப்படகுகளையும் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளது இலங்கை கடற்படை. விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், எந்த பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள்? எப்போது அவர்களை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை? தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதும் சிறைபிடிப்பதும் போன்ற சம்பவங்கள் தொடர் நிகழ்வா இருக்கு. இதில் பாத்தீங்கன்னா நேற்று ராமேஸ்வரில இருந்து 500 மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. கடலுக்கு போய் இவங்க கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு வரையை மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து 2 விசைப்படகையும் அதிலிருந்து 21 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லைதான் வழக்கு பதிவு செய்து காங்கேசன் துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வராங்க. விசாரணைக்கு இந்த மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க இருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மீனவத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த 21 மீனவர்களும் 2 படகுகளும் ராமேஸ்வரம் மீனவர்களும் தெரிய வந்திருக்கு. இது ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா மீன்பிடிக்க செல்லும் ராமேஸ்வரம் மீனவர்களை இளைய கடற்படை சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர் நிகழ்வா இருக்கு. இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் பல்வேறு கட்டம் போராட்டம் நடத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறைப்பிடிக்கப்படக்கூடிய அந்த படகோட்டிக்கு 6 மாசம் சிறை தண்டனையும், அதே போல 2வது முறையாக மீன்பிடித்த குற்றத்துக்காக ஒரு மீனவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும், மற்றொரு மீனவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வச்சு இலங்கை சிறையில் வச்சிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா மீண்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.